வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவாகவே வரும் கருத்து கணிப்பு. அதிர்ச்சியில் உறைந்த அறிவாலயம், விரட்டி அடிக்கப்பட்ட கனிமொழி, வீட்டில் முடங்கினார், அண்ணன் தங்கை லடாயி, அழிகிறது திமுக கூட்டணி. இவற்றை தாங்க விரிவா பார்க்க போறேங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இணக்கமாக இருக்கிறது. இந்த இணக்கம் தேர்தல் களத்துல எதிரொலிக்குமா? நம்ம பொதுவெளியில போய் யாரை கேட்டாலும் சரி என்ன சொல்றாங்க, திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஓட்டு போடுவே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஓட்டு போட மாட்டேன்பா, 5 வருஷம் அனுபவிச்சது போதாதா என்ன அப்படிங்கிறாங்க. அப்புறம் யாருக்கு தான் ஓட்டு போடுறாங்க மக்கள் அப்படின்னு கொஞ்சம் நாம விழாவறையை கேட்கும் பொழுது, ஒன்று அதிமுக போடுவேன், இல்ல தவேகாக்கு போடுவேன், அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் சீமானுக்கு கூட போட்டுருவேன், நோட்டாக்கு கூட போட்டுருவேன். ஆனா திமுக மட்டும் நான் போட மாட்டேன். பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தாய் தந்தையரும் இந்த முடிவை தான் எடுப்பாங்க அப்படின்னு அடித்து சொல்றாங்க. ஏன்னா பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், பெண் குழந்தைகள் மட்டுமா, பெண்கள் என்றாலே திமுக ஆட்சியில வெளியே போகவே முடியல. அப்படி இருக்கும்போது தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் மீண்டும் திமுக ஆட்சி வரணும்னு ஆசைப்படுவாங்களா? அதனால யாரை கேட்டாலும் சரி, யாருக்குன்னாலும் ஓட்டு போடுவேன், ஆனா திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. ஆனாலும் அவங்க மனதில் யாரு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கேட்கும்போது திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஏயா நீயும் ஓட்டு போட மாட்ட, உன் குடும்பமும் ஓட்டு போடாது, ஆனாலும் எப்படியா திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு கேட்கும்போது, அந்த கூட்டணியில தான் 24 கட்சிகள் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்களே, பெரிய கூட்டணியா இருக்குது. அதனால திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொல்றேங்க அப்படின்னு அவங்க கூட்டணி எண்ணிக்கையும் அதிக கட்சிகள் இணைந்திருப்பதை வைத்து திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கள நிலவரம் என்னவா இருக்குது? ஏற்கனவே மேட்ரிக்ஸ் ஏஎன்எஸ் செய்தி நிறுவனம் இணைந்து அதிமுக பாஜக கூட்டணி 127 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டார்கள். ஏன்னா இதுவரைக்கும் வந்த கருத்து கணிப்புகள் அத்தனையும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் வந்தது. முதல் முறையாக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவான ரிசல்ட் வந்தது. அதிமுகவினர் கொஞ்சம் நம்பிக்கை வைத்தார்கள், குஷியாவும் ஆயிட்டாங்க, களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்துட்டாங்க. நேற்று இந்தியா டுடேவிலிருந்து ஒரு செய்தி வெளியா இருக்கு. அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கூட்டணி 135 தொகுதியிலிருந்து 150 தொகுதி வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற செய்தியை இந்தியா டுடே நிறுவனமானது வெளியிட்டு இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பை யார் எடுத்து வெளியிட்டது அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுகவே தனக்குத்தானே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல வந்த முடிவுதான் அதிமுக பாஜக கூட்டணி 135 தொகுதியில் இருந்து 150 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்ற தரவுகள் கிடைச்சிருக்குது. இந்த தரவுகளை தான் இந்தியா டுடே சேனலானது வெளியிட்டு இருந்தது. ஏம்பா அதிமுக காரங்க எடுத்த கருத்து கணிப்பை வச்சுக்கிட்டா இப்போ நீ தொடர்ந்து அதிமுக ஆதரவாகவே கருத்து கணிப்புகள் வருகிறது என்று சொல்ற, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையாப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. தன்னைத்தானே ஒருத்தன் சுய பரிசோதனை செய்து கொள்ளும் போது பலம் எது பலவீனம் எது என்று ஆராய்வானா? இல்லப்பா நாம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்து கொடுப்பா அப்படின்னு பிரைவேட் ஏஜென்ட்ட போயிட்டு அதிமுக அணுகுமா? எந்த தொகுதியில வெயிட்டா இருக்கிறோம், எந்த தொகுதியில கோட்டை விடுறோம், யாரு வேட்பாளர் இருந்தா நல்லா இருக்கும், யாரை நிக்க வைக்க கூடாது, திமுகவுடைய பலவீனம் என்ன, திமுக எந்த இடத்துல பலவீனமா இருக்குது, எந்த இடத்துல பலமா இருக்குது, ஒட்டுமொத்த தரவுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி தனியார் நிறுவனத்தை போய் அதிமுக பணம் கொடுத்து அணுகும். சோ அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா வந்திருக்கு. அந்த செய்தியை தான் இந்தியா டுடே எடுத்து வெளியிட்டு இருக்கிறது. அதனால அதிமுக பொறுத்த வரைக்கும் புத்துணர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். இதை கொண்டுகிட்டு போய் அமித்ஷா கிட்ட கொடுத்திருக்கிறாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே அமித்ஷா பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல என்டிஏ கூட்டணி எவ்வளவு வெற்றி பெறும் அப்படின்னு அவரு சர்வே எடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த சர்வேவும் அமித்ஷா வைத்திருக்கின்ற சர்வேவும் ஓரளவுக்கு பொருந்தி வந்திருக்கிறது. அதனால்தான் டெல்லியில எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே மகிழ்ச்சியாக பேட்டியளித்தாரு.
இன்னும் கட்சிகள் சேர்க்கணுமா இல்ல வேணாமா என்று முடிவு வருகின்ற போது இப்போது இருக்கின்ற கூட்டணியே வந்து பலமா இருக்கிறது, வெற்றி பெறும் என்ற ரிசல்ட் அமித்ஷா கிட்டே வந்திருக்குது, எடப்பாடி கிட்டே வந்திருக்கிறது. ஆனால் தான் டெல்லியிலே சொல்லிட்டாரு, திமுக கூட்டணியும் முடிவாகி போச்சு, அதிமுக கூட்டணியும் முடிவாகி போச்சு, இனி புதிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. இருக்கின்ற கட்சிகள் இணக்கமா இருக்கிறது, ஏதாவது ஒரு கட்சியை சேர்த்து குழப்பத்தை ஏற்படுத்திட கூடாது, யாருக்கும் மன வருத்தம் ஏற்பட்ட கூடாது, கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் விட்டு கொடுத்து செல்லுகிறது அதிமுக கூட்டணி. இப்படி இணக்கமா இருக்கின்ற கூட்டணிக்குள்ள தான் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக திமுகவினரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி டெல்லிக்கு போறாரு, மல்லிக்கு போறாரு, அவருக்கு என்ன ஆளுமை இருக்கிறது, ஆட்டி படைக்குது பாஜக எடப்பாடி பழனிசாமிய அப்படின்னு அடிச்சு விட்டு இருக்கிறாங்க. ஆனால் களத்துல அதிமுக முந்துகிறது என்ற விஷயமானது அறிவாலயத்தை ஆட்டங்காண செய்திருக்கிறது. அதனால தான் கூட்டணி கட்சியினுடைய கழுத்தை நெரிக்கிறது திமுக. ஏன் தெரியுமா? சூரியன் நின்னா தான் அதிமுக இணையாக போட்டி போட முடியுமா. அதனால கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏப்பா சாமி 5 தொகுதி வாங்கிக்கிறியா 6 வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திருமாவளவன் இவங்க 2 பேர்கிட்டையும் பேரத்தை பேசிட்டு. ஆனா சமூக வலைதளத்தை போய் பாருங்க, சத்தியமா சொல்ற சாமி, திமுகவையும் வைகோவையும் அப்புறம் பிரேமலதா விஜயகாந்தையும் கழுவி கழுவி கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அப்புறம் தொல் திருமாவளவனையும் வாழ்த்தி வாழ்த்தி திமுக எதிராக போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் விடுதலை சிறுத்தை கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏயா எப்ப பார்த்தாலும் திமுகவை வசைப்பாடுன தேமுதிகவை கொண்டு வந்து நிறுத்திட்டு நீ திடீர்னு வந்து விசிகாவை தொகுதி குறைச்சுக்குங்க, இல்ல ஏற்கனவே வாங்கின தொகுதியை வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னா எப்படி? நாங்க அடுத்த முறை தேர்தலுக்கோ திமுக கூட்டணியில் இருப்போம், ஆனா தேமுதிக அடுத்த முறை இந்த கூட்டணியில் இருக்குமா? இல்ல எங்க வாக்கு வங்கியும் தேமுதிக வாக்கு வங்கியும் ஒன்னா? தேமுதிகவுக்கு 10, ஆனா விசிகாவுக்கு 6, இல்லைன்னா அதோட கம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம திமுகவுடைய பேரத்தை எக்ஸ் தளத்துல போட்டு கலாச்சி கொண்டிருக்கின்றார்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும். அதனால என்னதான் திருமாவளவனுக்கு சமாதானப்படுத்தி 6 தொகுதியை அள்ளி கொடுத்தாலும் இந்த தேர்தலில் திமுகவுக்கு விசிகாவுடைய வாக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. கண்டிப்பா விசிகாவினரை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் போடுவாங்க, திமுக ஓட்டு போட மாட்டாங்க போல இருக்குது. சமூக வலைதளத்துல குறிப்பா எக்ஸ் தளத்தை போய் பாருங்க, விசிகாவினுடைய கோபம் நல்லாவே தெரியுது. எப்ப பார்த்தாலும் பாஜகவை காட்டி காட்டியே நம்மளை ஏமாத்துறாங்க, இந்த முறை ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பிரேமலதா விஜயகாந்துக்கு நம்ம எண்ணிக்கையில தொகுதி கொடுக்கட்டும், இல்லையா அவங்க எண்ணிக்கையில நமக்கு தொகுதி கொடுக்கட்டும், அவ்வளவுதான். அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் சென்னையில 2 தொகுதி கொடு, 5 தொகுதி வாங்கிக்கிறேன், என்ன சொல்ற அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் திமுகவுடைய நெஞ்ச இறுக்கி கொண்டிருக்குது. ஆனா வருகின்ற கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு ஆதரவா வருகிறது. அதிமுகவினர் மகிழ்ச்சியாக போய் களத்துல வேலை பார்க்கிறாங்க. திமுகவில் இருந்து யாரும் இன்னும் களத்துக்கு போகவே இல்லை, எல்லாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்றார்கள், தொகுதி உடன்பாடு பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் இவ்வளவு இழுப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தேமுதிகவும் திமுகவை வாட்டி வதைக்கிறது. இதற்கிடையில நம்ம கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணிட்டாங்க. இதோட அறிவாலய பக்கம் வராத அப்படின்னு அக்கா கிட்ட சொல்லிட்டாங்க. என்னைக்கு தேர்தல் அறிக்கை படிக்கிறோமோ அன்னைக்கு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு விரட்டி இருக்கின்றார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சில அமைச்சர்களுக்கும் வந்து சில தொகுதிகளில் வந்து யாருமே வேட்புமனு பண்ணல. அப்படியே வேட்புமனு பண்ணியிருந்தாலும், தவறா சொல்றேன்னு நினைக்கிறேன், விருப்ப மனு பண்ணியிருந்தாலும் அந்த விருப்ப மனுவை பொறுத்த வரைக்கும் அந்த அமைச்சர் போட்டியிடுவதற்காகவே வந்து நிர்வாகிகள் அவர் பேர்ல விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் பேர்லயும் விருப்ப மனு கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி வந்து உதயநிதி பேர்லயும் விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் ஐ பெரியசாமி நிக்கணும், தங்கம் தென்னரசு நிக்கணும், KKSSR நிக்கணும், இந்த மாதிரி அமைச்சர்கள் நிற்பதற்காக அங்க இருக்கின்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து அமைச்சர்கிட்ட பணம் வாங்கி அவங்க பணம் கட்டி இருக்காங்க அமைச்சர் நிக்கணும்னு சொல்லிவிட்டு. ஆனா பணம் கொடுத்தது அத்தனையும் வந்து அமைச்சர் பெருமக்கள் தான். அதே மாதிரி தான் கொளத்தூர், 1000 விளக்கு, இந்த மாதிரி பகுதியெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் நிக்கணும் அப்படின்னு பணம் கட்டி இருக்கிறாங்க நிர்வாகிகள். இது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில மட்டுமே நிகழ்ந்திருக்குது. ஆனா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு திமுக தலைமை நினைச்சது.
ஆனா கனிமொழி ஆதரவாளர்கள் வந்து சம்பவம் செஞ்சிட்டாங்க. இப்ப கனிமொழியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் போட்டியிட வேண்டும் என்று மனு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, திருவாரூர், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், இப்படி கிட்டத்தட்ட 5 தொகுதியில வந்து நம்ம கனிமொழி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான மனு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதி நமக்கு கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நேர்காணலுக்கு போல, அவரை அழைக்கின்ற அதே தருணத்திலாவது இல்ல அவர் அழைத்த மறுநாளையாவது தன்னை அழைத்து இத்தனை பேர் உங்களுடைய ஆதரவாளர்கள் மனு செய்திருக்கிறார்களே, நீங்க போட்டியிட போறீங்களா அப்படின்னு கேட்க போறாங்க. நாம கண்டிப்பா போய் நம்முடைய ஃபேவரட்டான திருச்செந்தூர் தொகுதியில் நிற்போம் அப்படின்னு கனிமொழி அவர்கள் நினைச்சாங்க. ஆனால் ஸ்டாலின் ஐயா வந்து, நீ டெல்லி முகமா, உன்னை வேற லெவலுக்கு கொண்டு போறோமா, பொறுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அரசியலோட பார்த்துக்க, அறிவாலயம் பக்கம் வந்துடாத அப்படின்னு கனிமொழி அவர்களை வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் விரட்டி அடித்திருக்கின்றார். ஆனால் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தல் தான் திமுகவுடைய கடைசி தேர்தலா இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்களாம். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நம்முடைய அண்ணன் வந்து தலைமையேற்று வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே தேர்தல் இந்த தேர்தலா தான் இருக்கும். அதற்கு பிறகு மருமகனும் மகனும் மட்டுமே வந்து வேட்பாளர் தேர்வு நிறுத்துவாங்க, தேர்வு செய்வாங்க அப்படின்னு கனிமொழி அவர்கள் வந்து நினைக்கிறாங்க. அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால இந்த தருணத்துல நம்ம ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இறங்கினா மட்டும்தான் தொடர்ந்து நாம இங்க கோல் வச்ச முடியும் அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு அக்கா கனிமொழி அவர்கள் வந்தாங்கன்னா சில பேருக்கு பெரிய பிரச்சனை. அக்கா கனிமொழிக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ திமுக தலைமை குடும்பத்திலே கொஞ்சம் அறிவுள்ளவங்களா இருக்காங்க, கொஞ்சம் பண்பா அடக்கத்துடன் செயல்படுறவங்களா இருக்காங்க. அதனால இயல்பாகவே வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில கனிமொழி அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அதுலயும் ராசாத்தி அம்மாளுடைய மகளாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். அப்படி அடையாளப்படுத்துகின்ற போது கனிமொழி அவர்கள் வந்து தமிழர்களாக மாறிடுறாங்க. ஸோ இந்த சென்டிமெண்ட் கனிமொழி அவர்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் யாருக்கோ வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல தலைமைக்கு வர்றதுக்கு தடையாயிடும். அதனால இந்த நேர்காணலுக்கு கூட அக்கா கனிமொழி அவர்களை நம்ம ஸ்டாலினை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டில் போய் முடங்கினவங்க தான் தேர்தல் அறிக்கை வெளியிடத்துக்குள்ள வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல. இந்த செய்தி எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்திருக்கின்றார். அண்ணன் ஆக்டிவா சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல் தான். அண்ணனுடைய உடல்நிலையை கருத்துல கொண்டு நாம இந்த தேர்தலில் சீட்டு வாங்கிட்டோம்னா நிச்சயமா நாம ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இருப்போம் அப்படின்னு கனிமொழி அவர்கள் நினைக்கின்றார்களாம். ஆனா திமுகவுடைய தலைமை குடும்பத்துடைய எக்கோ சிஸ்டம் கனிமொழி அவர்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல கால் வைக்க விடுவாங்களா? விடமாட்டாங்க. அதனால கனிமொழி அவர்கள் வருத்தத்துல இருக்கின்றார்களாம். ஆனா அதிமுகவுடைய கருத்து கணிப்புகள் திமுகவுடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறது. சரி, அதிமுக எப்படி வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, இந்த நகர பகுதிகளில் தான் திமுகவுக்கு வாக்கு வங்கி வலிமையா இருந்தது. அந்த வாக்கு வங்கி யாருக்கு இப்ப போகுதுன்னு கேட்டீங்கன்னா டிவிகேக்கு போகுது. இந்த கருத்து கணிப்பையும் திமுக எடுத்து வைத்திருக்கிறது. இப்படி எடுத்து வைத்திருக்கின்ற காரணத்தினால தான் கூட்டணி கட்சிகளை வந்து குறைந்த தொகுதியில அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு டிவிகே இருக்குது. யாரு? தமிழக வாழ்வுரிமை கட்சி. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு 24 மணி நேரம் கெடு கொடுத்துருக்கு. அந்த கெடு இன்னைக்கு முடியுதுங்க. ஸோ இந்த கெடு முடிந்த பிறகு அவங்களும் திமுக கூட்டணிக்கு வராங்களா இல்ல வெளியே போய் தனியா நிக்க போறாங்களான்னு தெரியல. ஏன் தெரியுமா? இன்னொரு கூட்டணியில தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைஞ்சதுன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக என்னென்ன சித்து வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ சித்து வேலை செஞ்சு சொத்தை சம்பாதிச்சிருக்கிறாரு வேல்முருகன். அது மட்டும் இல்ல, அவங்க மனைவிக்கும் அவருக்கும் செம்மலடாய் இன்னும் சொத்து பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஸோ குழந்தைகளுடன் வந்து நம்ம வேல்முருகன் இருக்க, அவங்க மனைவி இவனுடன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மட்டும் திமுக பகைச்சிக்கிட்டு அதிமுக கூட்டணிக்கு வந்தோம்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எக்கோ சிஸ்டமும் வந்து வேல்முருகனுக்கு எதிராக களமிறங்கும். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் அதிகாரம் போனாலும் அதிகாரிகள் இன்னும் திமுக சொல்படி தான் நடக்கின்றார்கள். அதனால வேல்முருகனுக்கு 7.5 ஆயிடும், தனித்து தான் நிற்பாங்க. ஏன்னா திமுகவுக்கு போகக்கூடிய வன்னியர் ஓட்டை பிரிச்சா கூட போதுண்டா சாமி, நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள்.
அதனால விட்டமின்கள் நம்முடைய வேல்முருகனுக்கும் கிடைக்கும். ஆனா திமுக கிட்ட கேட்ட தொகுதி மட்டும் கிடைக்காது. 2 தொகுதி கேட்கிறாரு. அந்த 2 தொகுதி கொடுக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும் அவருக்கு. வேல்முருகன் என்ற ஒரு ஆளுக்கு ஒத்த தொகுதி கொடுத்துட்டே சட்டமன்றத்துல திமுக அனுபவிச்சதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால வேல்முருகனுக்கு 2 தொகுதி கொடுக்கவே மாட்டாங்க. அதிமுக கூட்டணிக்கு போக விட மாட்டாங்க. போனாங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட நிர்வாக பிரச்சனையும் சொத்து பிரச்சனை இருக்குது. அதனால தனித்து நின்று வன்னியர் ஓட்டை பிரிக்கணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி சசிகலா, 2வது ராமதாஸ், அவங்களுக்கும் யார் யார் மூலமோ பணம் போய் அவங்களும் இப்ப கட்சி ஒண்ணு தொடங்கி அதன் பேர்ல சின்னத்தையும் வாங்கி கூட்டணியும் போட்டிருக்காங்க. ஸோ இத்தனை சித்து வேலைகளையும் செய்து ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்குற மாதிரி விஜயம் வளர்த்து விட்டு அதிமுக எதிராக களமாடுகின்ற பொழுது அதிமுக எடுக்கின்ற கருத்து கணிப்புகள் அவங்களுக்கு சாதகமா வருது. திமுகவும் அவங்க சார்பில் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சாதகமா வரல. அதனால தான் திமுகவினருடைய முகத்துல பாருங்க 24 கட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. யார் முகத்திலாவது மகிழ்ச்சி தெரியுதா பாரு? பன்னீர்செல்வம் முகத்துல மட்டுமே மகிழ்ச்சி தெரியும். மற்ற யார் முகத்திலும் மகிழ்ச்சி தெரியாது. இத்தனை கூட்டணி இருந்தோம், அதிகாரத்துடன் இருந்தோம், கையில பணம் இருந்தும் நம்ம ஸ்டாலின் ஐயா முகத்திலையும் சரி, அவங்க அமைச்சருடைய முகத்திலையும் சரி, ஏன் சிரிப்பு இல்லை? நீங்க தான் யோசிக்கணும். ஏன்னா கள நிலவரம் எதிரா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதிமுகவினர் சுறுசுறுப்பா வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஆதரவாகவும் கருத்து கணிப்பும் களத்துல நிலவரமும் மாறி இருக்கிறது. விஜய் மட்டுமே 7.5 கூட்டிட்டாரு நம்முடைய திமுகவுக்கு. அதனால விஜயை எப்படியெல்லாம் அடக்கி ஒடுக்கி அவரை அசிங்கப்படுத்தி அவருக்கு போகின்ற வாக்குகளை தடுத்து திமுக பக்கம் திருப்பலாம் என்று நினைக்கிறாங்க. யாரு கை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. நக்கீரன் கோபாலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்துக்காக கரூர்ல கூட்டத்தை கூட்டி அந்த கூட்ட நெரிசலை அப்படியே ஷூட்டிங் எடுத்து ஜனநாயகம் படத்துல இணைக்க இருந்தாங்க. எப்படியாப்பட்ட மனிதாபமற்ற மிருகம் பத்தியா விஜய் அப்படின்லாம் சொல்லி பார்க்கறாங்க. ஆனா தவேகானவரை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக சம்பவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அதிமுக வாக்கு வங்கி உடையாத போது திமுக வாக்கு வங்கியானது பறிபோன போது அரசியல் களமானது அதிமுக சாதகமா வந்துடுச்சு. ஸோ இன்னும் 2 நாள் அதிமுக கூட்டணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆயிடும். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி நேரடி பிரச்சாரத்துக்கு வந்துடுவாரு. இன்னும் கிராஃப் ஏறும். அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. கொஞ்சம் பொறுத்துருங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மையாகும். கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் சுற்றுப்பயணத்துக்கு ரெடி ஆகவில்லை. ஏன்னா ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின், ஒரு பக்கம் கனிமொழி, ஒரு பக்கம் ஸ்டாலின் என்று 3 பேரும் சுற்றுப்பயணம் போனாங்கன்னா திமுக ஆதரவு கூடுன்னு நினைச்சாங்க. ஆனால் மாநில அரசியலே நான் வேணான்னும் போது நான் ஏன் சுற்றுப்பயணம் போனோம் அப்படின்னு வீட்டெல்லாம் முடங்கி இருக்கின்றார்கள். எப்படி சமாதானப்படுத்த போறாங்கன்னு பார்க்கலாம். உட்கட்சி பிரச்சனையை இந்த ஊடகம் பேசாது. அதிமுக பற்றியான உட்கட்சி பிரச்சனை தான் பேசுவாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.